ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோவில் வந்து இப்போ வந்து ஆஃபர் போய்கிட்டு இருக்குல்ல, தீபாவளி ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கு. 100 ருபீஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்போ பார்த்து எனக்கு வந்து செடி வைக்கணும்னு ஆசை. செடிக்கு வந்து என்ன செடி வேணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டிக்காந்தி செடி. சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு கட்டிக்காந்தி வந்து ரொம்ப கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் முளைச்சி கிடச்சிக்கிட்டே கிடக்கும். ஏன்னா நம்ம கோயில் கொடைக்கெலாம் கட்டிக்காந்தி அந்த மாலை தான் போடுவாங்க. அந்த மாலை தான் மாலையிலேருந்து பூவு காஞ்சி போய் அந்த விதை தான் பட்டு டக்குன்னு செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த செடி இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன பிள்ளைல எதுக்கு இந்த செடி, அப்போ அந்த செடி நமக்கு பிடிக்கல. ஏன்னா எப்போதும் நம்ம கண்ணில் படுறது வந்து நமக்கு என்றைக்குமே பிடிக்காமல் போயிரும்ல. அது உண்மையுமே அதான். எதையும் பார்த்துட்டே இருந்தோம்னா அது பிடிக்காது. என்றைக்கு கிடைக்காததான் நம்ம யோசிப்போமே. அப்படிங்கப்ப இப்போ வந்து அந்த பூ மேலே ஒரு ஆசை. சாமிக்கு வந்து அரளிப்பூ, துளசி, மறிக்கொழுந்து கூட எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கட்டிக்காந்தி மட்டும் வாங்கிட்டு டில்லிக்கட்டு கூட வாங்கியிருக்காங்க. கட்டிக்காந்தி வந்து நான் கேட்டதும் இல்லை, ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும். சரி அது கிடைக்காதான் இருக்குமோ அப்படின்ட்டு நான் கேட்கவே இல்லை. அவங்க வாங்கிட்டு வரல. செவ்வந்தி பூ மற்ற பூலாம் அங்கே வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு வந்து கட்டிக்காந்தி வைக்கணும்னு ஆசை, சாமிக்கு போடணும்னு சொல்லிட்டு. அப்போ அது எங்கேயாட்ட பூ கிடச்சி அந்த காஞ்சதை எடுத்து போட்டு நம்மளும் செடி வச்சிட மாட்டோமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்போ 80 ரூபாய்க்கு தான், 80 ரூபா நம்ம ஓசிலே கிடைக்கும். ஊரில் வந்து ஈஸியாக ஒரு பூ காஞ்சி போய் கிடந்ததுன்னா அதில் இருக்க விதையை எடுத்து போட்டு செடி அது தன்னால் முளைச்சி கிடக்கும். இப்போ வந்து 80 ரூபா கொடுத்து வாங்கினா கிடைக்காத, அப்புறம் என்ன பண்ணுறது? சரி 80 ரூபா தானே, நம்ம காலத்துக்கு பூ கொடுக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் வந்து விதை வந்து போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து எல்லோ கலரு, இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலரு, இன்னொன்று வந்து பிங்க்கு. அது வந்து நாட்டு கட்டிக்காந்தி கிடையாது. அப்போ வந்து 3 கலரில் விதை. எனக்கு வந்து இது வந்து நாட்டு கட்டிக்காந்தியாக இருக்கும், மஞ்சள் கலரு அப்படின்னு என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அந்த விதையை பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு. நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், இல்லாட்டி ஹைப்ரிட்டாக என்னன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு விதையை மட்டும் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கில் வந்து 50 விதை இருந்துச்சு. நான் ஒரு பேக்கில் தான் எடுத்தேன். ஒரு பேக்கில் வந்து ஒரு 25 விதையை வந்து எடுத்து போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்படி தான் வந்துச்சு. எப்படி இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு உண்மையே டவுட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் கவர் வந்து பிரித்ததை போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அது என்னது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா உரம், அது வந்து 3 விதைக்கும் 3 இது கொடுத்துருந்தாங்க. நான் வந்து என்ன இருக்கலாம், என்ன இருக்கு பாருங்க, கொக்கோ பவுட்ரா. அது வந்து இது வந்து 3 கொடுத்துருந்தாங்க. 3 வந்து நான் வந்து 1 வந்து மண்ணுக்குள்ளே சும்மா கலந்து டச்சை போடுறது. எனக்கு இதெல்லாம் போட்டுலாம் பழக்கம் கிடையாது. மண்ணிலே வளர்றது தான். சரி இது உரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் போட்டுட்டு 2 பாக்கெட் இருக்குது. இது பார்த்திங்களா 3 பாக்கெட்டு. 3 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் வந்து 50 சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த 2 பாக்கெட்டை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணலை. ஏன்னா 1 வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. இப்போ இதான் எல்லோ கலரு சீட்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாட்டு கட்டிக்காந்தி கலரில் இருந்துச்சு. எனக்கு இதுதான் இப்போதைக்கு தேவை சாமிக்கு வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு 1 வாரம் ஆச்சு. அந்த செடி எப்படி முளைச்சிருக்குன்றது 1 வாரம் தான். எனக்கு இது முளைக்காது போல், நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்து போட்டு 1 வாரம் ஆச்சு. இப்போ பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லிங்க் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. பாய். ஓப்பன் பண்ணவா?
உண்மையா